ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டவதாக. மறுபடியுமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய மகத்துவமான உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளைக்குரிய கேள்வி என்ன பார்க்கும் பொழுது, மார்க் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த ஒரு வசனத்தில் மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய தேவனுடைய திட்டம் என்ன, உண்மை என்ன, அதை குறித்து எங்களுக்கு வேதத்து மூலமாக விளக்க முடியுமா? ஓகே. அன்புக்குரிய சகோதரரே, உங்களுடைய கேள்வி மார்க் 15:33 அந்த சூழ்நிலை ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டார்க்னஸ், அந்தகாரம் வந்திருக்குது. அப்போது முக்கியமான ஒரு தருணம். இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்குது. அப்போ அதனால் உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்குது. நிச்சயமாகவே ஆண்டவர் அதுக்கான பதில்களை மிக தெளிவாக என்ன பண்ணிக்காருன்னா கொடுத்துருக்கார். கொஞ்சம் நிதானமாக அதை நீங்கள் கவனிச்சிருங்க. அதில் அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில் யூதர்கள் மத்தியில் அவர் வந்திருந்தார். அவருக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் 4, 5, 9 வசனங்களில் கொஞ்சம் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. பார்த்தீங்களா, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. 5ஆம் வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பார்த்தீங்களா, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றார். அடுத்தது படிங்க. 9ஆம் வசனம், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பார்த்தீங்களா, அப்போ உலகத்தில் வந்த அந்த ஒளி யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துன்றது இப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. பாருங்க, நம்முடைய ஆண்டவரே அது சொல்லுவார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். பார்த்தீங்களா, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அவர் தான் லைட்டு, லேம்ப் அப்படின்றது ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது, அந்த ஒளியாகி நம்முடைய ஆண்டவர் எங்கே வந்திருந்தார்? முதல்ல ஒரு இருள் சூழ்ந்த இடத்துக்கு தான் அவர் வந்திருந்தார். இருள் சூழ்ந்த இடம் எதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, சரியான வசனம் வேதத்தில் மத்தேயுல 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பார்த்தீங்களா, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த ஜனங்கள் யாருன்னா அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள், யூத மக்கள், ஜெருசலேம் மக்கள். அப்போ அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இருள் எங்கே இருக்குதுன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், எருசலேமில், யூதர்கள் மத்தியில் இருளாகிய அறியாமை இருக்குது. அப்போ இந்த இருளாகிய அறியாமையை யார் உண்டு பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசாசானவன் தான் உண்டு பண்ணுறான். பாருங்க, 2 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கினான். அதாவது இருளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு போயிட்டான். ஓகே, இப்படியாக தான் 1ஆம் வருகையில் யூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு இருளாக இருக்கக்கூடிய ஒரு அறியாமையின் நிலைமையில தான் அந்த யூதர் இருக்கும் பொழுது இந்த இடத்துல தான் ஒளியாக லேம்ப் லைட்டாக
நம்முடைய ஆண்டவர் அங்கே வந்தார்ன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்படி ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அங்கே கிடச்சிருக்குன்றதை கிளியர் பண்ணிட்டார். ஓகே, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பிளெஸ்ஸிங்கு யூதர்கள் இழக்க போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். நல்லா கவனிங்க. இவங்க இந்த ஒளியை பற்றி கொண்டார்களானால் நிச்சயமாகவே இருள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேசத்துக்கு இருளிலிருந்து வெளியே வரக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பை பிதாங்க தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியாக ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க, அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் இருளுக்குள்ள இருக்க மாட்டாங்க, ஒரு தேசமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கடின இருதயமுள்ள ஜனங்கள். உண்மையை போய் சொன்ன அப்படின்னா செவி கொடுத்தே கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் காலங்காலமாக யூதர்கள், எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறாங்க, எங்க கையில பிரமாணம் இருக்குது, நிறைய ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன், ஈசாக்கு எங்களுடைய தகப்பன், யாக்கோபு எங்களுடைய தகப்பன், இப்படின்னு சொல்லியே இந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை கடினமாக மாற்றினதுனால ஒளியாக வந்த ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட இருதயம் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒளி அவங்ககிட்ட இருந்து எடுக்கப்படும். ஒளி எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் இருளுக்குள்ளே போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா? இப்படி போவார்கள் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இந்த ஒரு உண்மையை அந்த சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் சொல்லி காமிச்சிருந்தார் தீர்க்க தரிசனமாக. பாருங்க, ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம், 10 கூட படிக்கலாம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி. பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. இது ஒரு தீர்க்க தரிசனம். அன்றைய கால பகுதியில் அவங்களுக்கு இது சொல் அர்த்தமாக நிறைவேறினா கூட இது ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா பாருங்க, மத்தியானத்தில் சூரியனை அந்தகாரப்படுத்தி. அப்போ நம்முடைய ஆண்டவர் மரிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியான வேலை, சூரியன் நல்லா பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அந்த இடத்துல ஒரு தெய்வீகமான வல்லமை செயல்பட்டிருக்கு, உண்மை. ஆனால் இது ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசன அடிப்படையில் நடந்திருக்கின்றது தான் ரொம்ப பெரிய உண்மை. மடிப்படிங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும். பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் மரிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு பண்டிகையின் காலப்பகுதி. புரியுதுங்களா? இப்போ கரெக்டாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுங்க. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சிலுவையில் இருக்கும் பொழுது யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது ஒரு பண்டிகை நாளாக அங்கே காணப்படும் சொல்லி பார்க்குறோம். அது பண்டிகை காலப்பகுதி ஆக்சுவலாகவே. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த டைமில் பட்ட பகலில் சூரியன் நல்லா பிரகாசமாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய அந்தகாரத்தை அங்கே தெய்வீக வல்லமை ஒன்று பண்ணுச்சுன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இது ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனம். நமக்கு என்ன புரியணும்னா, நீங்கள் கேட்டீங்க இதில் என்ன ஒரு உண்மை திட்டம் இருக்குதுன்னு கேட்டீங்க. அப்போ முதல் பாயிண்ட், இது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, அது சரியாக யூதர்கள் மத்தியில் நிறைவேறும் பொழுது நிறைவேற்றினது தெய்வீக வல்லமை, அதிகாரம். அங்கே அந்த காரியங்களை நிறைவேற்றி காமிச்சுது. எந்த காரியத்தை? ஒரு அந்தகாரத்தை ஒன்று பண்ணிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது ஏற்கனவே ஆமோஸ் 8, 9, 10 சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் இதை ஏன் யூதர்கள் மத்தியில், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் எருசலேமில் செய்து காமிச்சார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒளியை அவர்கள் நிராகரித்தார்கள். அதனால ஒளி உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு, இனிமே இருள் மட்டும்தான் உங்ககிட்டன்னு சொல்லி காமிச்சார். அப்போ உலகத்துக்கு ஒளியாக வந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய மேசியாவை அவர்கள் குமாரன் இல்லை என்று மறுதலித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால ஒளி அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டது. இனிமே உங்க தேசத்துக்கு இருள் மட்டும்தான்.
அப்படின்ற உண்மையை தான் அந்த அடையாளத்து மூலமாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் யாரெல்லாம் அவருடைய சரியான அடையாளத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் இருளுக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். இது தெய்வீக தண்டனை, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத கூட மிக தெளிவாக நிறைவேற்றி காமிச்சிருக்கார். இந்த வகையில் கவனிக்கும் பொழுது உலகத்துக்குள்ள அநேக கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய அடையாளத்தை மிகவும் தவறாக காமிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலும் இந்த இருள் இருக்கின்ற உண்மையை கூட பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கர்த்தரின் வெளிச்சம் அப்படின்றது தான் நம்முடைய இன்னைக்கு பாடம். அப்போ அந்த பாடத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கார். அவர் தன்னை சொன்னார், தன்னுடைய அடையாளம் என்னன்னு சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படின்றத எல்லா இடங்களிலுமே நிரூபித்து காமிச்சிருக்கார். அவர் மேசியா என்று மிக தெளிவாக அடையாளம் காமிச்சிருக்கார். இந்த அடையாளங்களை நிராகரிச்சாங்க, அந்த தேசத்தின் மேலே இருள் வந்துருச்சு. இருள் வந்ததுக்கான அடையாளம் என்னன்னா, ஒளி உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டாச்சு. இனிமே உங்க தேசம் அவரை அறியாமல் இருளுக்குள்ளாக இருக்கும். கர்த்தரின் வெளிச்சம் எடுக்கப்பட்டது. அப்ப யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டோடைய அடையாளத்தை மிக தவறாக புரிந்து கொள்கிறார்களோ, அந்த அடையாளத்தை ஏற்க மறுக்கிறார்களோ, இருதயம் கடினப்படுமோ, அவர்களும் இந்த மாதிரி இருளுக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். அது ஜட்ஜ்மெண்ட். அப்ப தொடர்ந்து கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்க தேவன் நம்மை கிருபை செய்வாராக. ஆமென்.